கிளாரா, கிளாரா கண்ணு, தூங்குறீங்களாமா? ஆமாமா, நைட்டு ஃபுல்லா வேலை. ஐயோ, அப்படின்னா பிள்ளைக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணுமே. பிள்ளை, பெட் காஃபி தரவா? போன்விட்டா கொடுங்கம்மா, அதாம்மா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். போன்விட்டா தானே, இப்ப தர்றேன். ஓய், ஐயம்மா, அம்மோ, என்னம்மா ஆச்சு உனக்கு? பைத்தியமா பிடிச்சு போச்சு. என்ன கீழே தள்ளி விட்ட? அடி எட்டு மிதிச்சனா குறுக்கெலும்பா உடைஞ்சு போகும். வேலை செஞ்சால வேலை. நேத்து ஃபுல்லா வெட்டியா இருந்த செல்ல நோண்டிக்கிட்டு வேலை செஞ்சாலும் பெட் காஃபிக்கு போன்விட்டா வேணுமா? நான் வீட்டுக்கார என்னோட்டு போனதுல இருந்து பொண்ணை வச்சுட்டு சமாளிக்கிறது பெரும் தலைவலியா இருக்கு எனக்கு. அம்மோ, சும்மா என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்றியே. கூப்பிட்டு இருந்தா நீயும் கூட போயிருப்பியா? அந்த மனுஷன் உன் தொந்தரவு தாங்க முடியாம தாமா போய் சேர்ந்தது. எஸ் கமின். உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா, எதுக்கு வந்திருக்கீங்க? பால் பாக்கெட் போட. ஆ, என்னம்மா சொல்ற? பின்ன என்ன சார், நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. டாக்டர், ஒரு ஆண் துணையே இல்லாம குழந்தை பெத்துக்கணும் டாக்டர். ஆ, என்னது? அதான் டாக்டர், ஊசி மூலமா நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நானும் பெத்துக்க ஆசைப்படுறேன். சரி, பெத்துப்ப சரி. குழந்தைங்க வளர்ந்து என் அப்பா யாருன்னு கேட்டா என்னம்மா நீ பதில் சொல்லுவ? அதெல்லாம் பாத்துக்கலாம் டாக்டர். பெரிய ஊசி பேர் பெரியப்பா, சின்ன ஊசி பேர் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு டாக்டர். ஏம்மா நீ லூசா? இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? இல்ல உன்கிட்ட பேசுற நான் தான் லூசா? பசங்களா, கடல் தண்ணி எதுக்காக உப்பா இருக்குன்னு தெரியுமா? ஏன் மிஸ், உங்களுக்கு தெரியாதா? டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடா நீ. இருங்க மிஸ், கேட்டு சொல்றேன். ஹலோ அப்பா, எதுக்குப்பா என்ன இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தீங்க? இங்க உள்ள மிஸ்ஸுங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. எல்லா கேள்வியும் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பேசாம ஒண்ணு பண்ணிருங்க, நாளையில இருந்து இந்த ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன், என்ன ஸ்கூல் மாத்திருங்க. அப்படி என்னதாம்மா கேள்வி கேட்டாங்க? அது என்னன்னா, கடல் தண்ணி எதுக்காக உப்பா இருக்குன்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஓ அப்படியா? சரிப்பா சரிப்பா, சொல்லிடுறேன். மிஸ், மிஸ், எனக்கு தெரிஞ்சிடுச்சு மிஸ். அது என்ன விஷயம்னா, கடல் தண்ணி இனிப்பா இருந்தனா ஈ வந்து முக்கும், அதனால உப்பு கரிச்சிட்டு இருக்குது. அட பாவி. மிஸ் எக்ஸசைஸா? மிஸ் எக்ஸசைஸா? உங்களெல்லாம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி என் தலையில கொண்டு கட்டினாங்க பாரு, என்ன சொல்லணும்? இல்ல மக்கா, என் கால்ல முள்ளு குத்திட்டுல வந்து என்ன காப்பாத்துங்கள. என்ன கால்ல முள்ளு குத்திட்டா? அப்ப நீ என்ன சாவலியா? லே என்னல சொல்லியா? லே அது முள்ளா இருக்கு, அதுல பாம்பு பல்லா இருக்கும். என்னது பாம்பு பல்லா? என்னல பயம் கொடுத்தியா? ஆமல மக்கா, ஆமால மக்கா, நம்ம செல்வராஜகமாவா இருக்கியல்ல, அவனும் அப்படித்தான் செத்து போனான். அப்ப நானும் செத்து போயிருவேனா? தெரியல பத்துக்க. இப்ப நீ எங்க இருக்க? தெரியல மக்கா, ஒரு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், அப்புறம் முள்ளு குத்தி விட்டு. ரைட்டு, இங்க பக்கத்துல இருந்தா கூட காப்பாத்த முடியாது, நீ காட்டுல போயிருக்க, உன்னை எப்படியே அப்புறம் காப்பாத்த முடியும்? இங்க பக்கத்துல இருந்தாலே துடிச்சு செத்து போவான், நீ காட்டுல வேற இருக்கிய, எப்பயும் ரத்தம் கக்கி தான் சாவேன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லியா நீ? நான் ரத்தம் கக்கி செத்து போவானா? ஆமா ஆமா, ஓகேடா, கடைசியா பேசிட்டோம். குட் பாய், லவ் யூ. சரில மக்கா, பாப்போம். குட் பாய்.
அச்சம்மா. ஹலோ ஹலோ மக்கா, இருக்கியா இல்ல போயிட்டியா? ஹலோ. ஓ போயிட்டியா? அட பாவி, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கடைசியில நீயே செத்து போயிட்டியடா.